அண்மை செய்தி. எம்சாண்ட், மணல், ஜல்லி விலையை ரூபாய் 1000 வரையில் குறைத்து விற்பனை செய்ய குவாரி உரிமையாளர்கள் இசைவு கொடுத்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விலையை குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சாதாரண கற்கள் மீதான சீனியரேஜ் தொகையை மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ரூபாய் 33 நிர்ணயித்திடவும் தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கார்த்திக். விவரங்கள். கட்டுமானத்திற்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எம்சாண்ட் மற்றும் பிசாண்ட் ஜல்லி ஆகியவற்றிற்கான விலையை குறைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கையானது தமிழக அரசுக்கு வைக்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலை தான் கடந்த 25ஆம் தேதியும் ஒரு ஆலோசனை கூட்டமானது அந்த கிரஷர் உரிமையாளர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் அவர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அடிப்படையில் தான் தற்போது இந்த எம்சாண்ட் மற்றும் பிசாண்ட் ஜல்லி ஆகியவற்றிற்காக அந்த ஏற்றப்பட்ட விலையிலிருந்து 1000 ரூபாய் குறைத்து விற்பனை செய்ய தற்போது தமிழக அரசு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அடிப்படையில் தற்போது இந்த எம்சாண்ட், பிசாண்ட் மற்றும் ஜல்லி ஆகியவற்றிற்கு உயர்த்தப்பட்ட விலையிலிருந்து 1000 ரூபாய் குறைத்து அதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இதுபோன்று இந்த அறிவிப்பின் காரணமாக அந்த கட்டுமானங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் வீடு கட்டக்கூடிய நடுத்தர மற்றும் வர்க்கத்தினர் அதிக அளவில் பயனடையக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பானது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வந்த இந்த சூழ்நிலையில் தான் தற்போது எம்சாண்ட் மற்றும் பிசாண்ட் ஜல்லி ஆகியவற்றிற்காக அந்த உயர்த்தப்பட்ட தொகையிலிருந்து 1000 ரூபாய் குறைத்து அதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. நன்றி கார்த்திக். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.